தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 12:20 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வில் ஏற்க வேண்டிய வளமான கருத்துக்கள். முன்னோர்கள் எத்தனையோ கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனா மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி. நானே என்னுடைய பழமொழி புத்தகத்தில் எழுதியிருக்கேன். முன்னாடி அவங்க சொல்ற போது அது கசப்பா இருக்கும், அப்புறம் வாழ்க்கையை பூரா இனிக்குமா. அதுக்கு சின்ன உதாரணம் நெல்லிக்கனி. நெல்லிக்கனியை முதல்ல சாப்பிட்டோம்னா கரிப்பு சுவை இருக்கும், பின்னாடி தண்ணி குடிக்கிற போதெல்லாம் இனிச்சுக்கினே இருக்கும். ஆகையினாலே தான் மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மூத்தோர்கள் சொல்லிய இது என்ன அப்படின்னா, அரண்மனையாக இருந்தாலும் அழைக்காமல் செல்லாதே. யாரும் கூப்பிடாம போகக்கூடாதான் அரண்மனையா இருந்தா கூட. அருமை தெரிந்தவர்கள் வீட்டில் பெருமை பேசாதே. உன்னை பற்றி தெரிந்தவர்கிட்ட நீ போய் உன்னுடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதான். மனம் திறந்து பேசலாம், ஆனா மனதில் பட்டதையெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசினா பிரச்சனைகள் வந்துடும். தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் தோல்வியா. ஒருத்தருக்கு வெற்றியே கிடைச்சிக்கிட்டு இருக்காது, சில சமயம் தோல்வியும் வரும். அந்த தோல்வியிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டால் தான் மீண்டும் வெற்றி அடையலாம். ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தார் என்பது பெருமை அல்ல. ஒரு மனிதர் விழாமலேயே வாழ்ந்தார் என்பது பெருமை அல்ல. விழும் பொழுதெல்லாம் எழுந்தார் என்பதுதான் பெருமையா. கீழே விழுந்தாலும் எழுந்துருவோம், அப்படி எழுந்தால்தான் பெருமை. எல்லாவற்றிற்கும் மேலா ஒரு அற்புதமான ஒரு வரி, ஒளிபடாத கற்கள் சிலையாவதில்லை. எந்த கல்லும் ஒளிபட்டா தானே சிலையாகும், ஒளிபடாத கற்கள் சிலையாவதில்லை. உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை. உழைப்பு இருந்தால்தான் உங்களுடைய கனவு நனவாகும். அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னாரு, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கல்லை உடைத்தால் மண்ணாகும், அதில் கலப்பை உழுதால் பொன்னாகும் அப்படின்னாரு. ஆகையினாலே அப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கணுமா. அப்படிப்பட்ட ஒரு வைர வரிகளை எல்லாம் நீங்கள் படித்தறிந்தால் உங்கள் வாழ்க்கையும் வளமாக அமையும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். இன்று ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு போற்றும் விதத்திலே உதவிகளுக்கு செய்வார்கள். செல்வ நிலை உயரும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். விரயஸ்தானத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் ஒரு சிலருக்கு சில சிக்கல்கள் வரலாம், கவனம் தேவை. இன்று ஞாயிற்றுக்கிழமை, சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம், வேலைக்காரர்களால் வேதனை வரலாம், கைவலி, கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகள் வரலாம். மருத்துவ செலவு உண்டு. பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் நன்மை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய் 10ஆம் இடத்திலே புதன் சுக்கிரனோடு இருக்கின்றார். புதன் சுக்கிர யோகம். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உள்ளத்திலே உற்சாகம் குடிகொள்ளும். உடனுக்குடன் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். செய்தொழில் எப்படி இருந்தாலும் அதில் நீங்கள் சிறப்பாக வெற்றி காணப் போகிறீர்கள். பொதுவாக தொட்டது துலங்கும் நாள், தொல்லைகள் அகலும் நாள் என்றே கருதலாம். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பேச்சு திறமையால் சூழ்ச்சிகள் இருந்து விடுபட வேண்டிய நாள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில ஒத்துழைப்பு செய்வார்கள். வீடு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். குடியிருக்கும் வீட்டாலும் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய் 12 இருப்பதால் பூமியால் சில விரயங்கள் உண்டு. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அது திருப்தியான பொறுப்பாக இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு மறு விதத்திலே மற்ற நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லை உண்டு. நம்பி செய்த காரியங்கள் நல்லபடியாக முடியுமா என்பது சந்தேகம்தான். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். என்றாலும் கூட இன்று உங்களுக்கு ஒரு கடுமையான நாள். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் 8ஆம் இடத்திலே ராகுவும் சூரியனும் இருக்கின்றார்கள். ராசிநாதனோடு சூரியன் இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறுவதில் சில தடைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர். சிம்மராசி என்றாலே மனத்துணிவு மிக்கவர்கள். எனவேதான் ஒரு சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறலாம்
வரலாம் என்றாலும் கூட இன்று முழுவதும் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்றே கருத வேண்டும். 10ல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றம் உண்டு. பொது வாழ்வில் இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி உங்களுடைய நிலைமையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவு கூட பிரச்சனைகள் வரலாம். மிக மிக நீங்கள் திட்டமிட்டு இன்று நீங்கள் செயல் செய்தால்தான் அதில் வெற்றி காண இயலும். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்துகின்ற நாள். இன்று தொல்லை தந்த உறவினர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். அது மட்டுமல்ல, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்கள். குரு பார்வை இருப்பதனாலே 2 நாட்களாக பேசி பேசி விட்டு போன திருமண முயற்சி இப்பொழுது கைகூடலாம். அது மட்டுமல்ல, உறவினர்கள் ஆதரவோடு இல்லத்தில் கூட ஒரு நல்ல சம்பவம் இன்று நடைபெறலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சகோதர வர்க்கத்தினரால் நன்மை கிடைக்கின்ற நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். சமயோஜித புத்தியாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறும். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு சில நல்ல தகவல்கள் உங்கள் மனதை மகிழ்விக்கும். உத்தியோகம் சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ குழந்தைகள் சம்பந்தமாகவோ இருக்கும். அந்த தகவல்களில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் விதத்திலே ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு இதுவரை உறுதுணையாக இருந்து உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது மீண்டும் வந்து இணையலாம். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே ஆச்சரியப்படும் விதத்தில் அமையும். குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், அஷ்டமாதிபதி சந்திரன் இருக்கின்ற போது அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் கிடைக்காது. மனக்கலக்கம் அதிகரிக்கும். எதையும் செய்வோமா வேண்டாமா என்று இரட்டித்த சிந்தனை வரலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். நல்ல பணியாளர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். தொழில் செய்பவர்கள் மாற்றுத் தொழில் செய்யும் முயற்சியில் கூட எண்ணங்களை செலுத்துவார்கள். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவனையும் முயவளையும் வழிபடுவது நல்லது. வழிபாட்டு மூலமே இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் 4 கிரகங்கள் கூட்டு கிரக யோகம் என்று வருகின்ற பொழுது ஒன்று நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொன்று நன்மை செய்யும். அந்த அடிப்படையில் பார்த்தால் புத சுக்கிர யோகம், பரிவர்த்தனை யோகம் போன்றவைகள் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் இதுவரை நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். உயர் அதிகாரிகளை நீங்கள் பகைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த பகை இன்று நட்பாக மாறும். அது மட்டுமல்ல, திட்டமிட்ட காரியம் ஒன்றில் திடீரென மாற்றம் செய்வீர்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு. நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக உங்களுக்கு முடியும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மறுக்கப்பட்ட சலுகைகள் இன்று உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். தடைகள் விலகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சிறு சிறு தொல்லைகள் வரலாம். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சரள நிலை கொஞ்சம் மாறும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் 2ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் இருப்பதால் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பணம் இல்லையே, இந்த காரியத்தை செய்ய இயலவில்லையே என்று நினைக்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் வரலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8லே கேது இருக்கின்றார். மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உறவினர் வழியில் அந்த கவலைகள் வரலாம். அல்லது உள்ளத்தில் சில நெருடல்கள் உங்களுக்கு வரலாம். பொதுவாக கேது 8ல் இருந்தால் கேது ராகு பயிற்சி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்க செய்யும். அதே நேரத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறும். வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நாள் என்பதை கருதுங்கள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். பண வசதிகள் பெருகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆதாயம் அதிகரிக்கும். இந்த நாளில் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இந்த நாள் மிகுந்த யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.